ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். பாருங்கள், மத்தேயு 26:7. பாருங்கள், விலையேற பெற்ற பரிமள தைலமாது. அதை வெள்ளைக்கல் பரணி, அது பாட்டில், வெள்ளைக்கல்லில் செய்த ஒரு பளிங்கு கல்லில் செய்த ஒரு பாட்டில் இருக்குது. அதில் விலையேற பெற்ற பரிமள தைலம் வச்சுருந்தாங்க. ஆண்டவராகி இயேசு வந்து போஜன பந்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த தைலத்தை கொண்டு வந்து சிரசில் ஊற்றுறாங்க. அப்போ சீஷர்கள்லாம் கண்டு ரொம்ப விசனமடைகிறாங்க. இந்த வீண் செலவு என்னத்திற்குன்னு நினைக்கிறாங்க. இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா, யூதாஸ் வந்து இதை சொல்கிறார். இதை வந்து இதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம், தரித்திரருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. இயேசு இதெல்லாம் அறிஞ்சு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீங்க? என்னிடத்தில் அவள் வந்து நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறாங்க, நானும் எப்போதும் உங்களோட இருக்க மாட்டேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேலே, என் சிரசின் மேலே ஊற்றினதை என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமான செயலாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்கிறான். பார்த்தீங்களா, 12 பேரில் ஒருவன். நான் இதிலே தான் அந்த யூதாஸ் காரியத்தை பாருங்கள். அந்த நேரத்தில் தான் பிரதான ஆசார்கிட்ட போய் அவரை வந்து காட்டி கொடுப்பதற்காக 30 வெள்ளிக்காசை விலை பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அதை நம்ம இப்போ வேண்டாம். பாருங்கள், அந்த ஸ்திரீ தன்னிடத்தில் இருந்த அந்த விலையேற பெற்ற பரிமள தைலத்தை ஆண்டவருக்கு முன்னால், அது ஒன்றுமில்லை, அவரை நான் இந்த விலையேற பெற்ற தைலத்தினால் நான் அபிஷேகம் பண்ணுவேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு இந்த ஸ்திரீ வந்து மகதலேனா மரியாள்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் வந்து லாசருவின் சகோதரி மரியாள் என்று சொல்கிறாங்க. எது எப்படியோ ஆக, ஒரு மரியாள் என்ற ஸ்திரீ தான் இந்த விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அவர் தைலத்தை, அது வந்து என்ன, அவரை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளம். அப்போ அவர் தீர்க்கதரிசியாக அவள் காணப்படுறாள். அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ வந்து அதை ஒரு தீர்க்கதரிசியாக அவள் செயல்படுறான். அந்த விலையேற பெற்றது ஆண்டவருக்கு செலவழிக்கிறத ரொம்ப சந்தோஷமாக அதை வந்து அவங்கெல்லாம் வீண் செலவுன்னு நினைக்கிறாங்க. தரித்திரருக்கு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. தரித்திரருக்கு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவள் ஆண்டவர் மேல் கொண்டுள்ள அன்பு, அந்த அன்பு நிமித்தமாக நம்ம கூட யார் மேலேயாவது அன்பு ரொம்ப வச்சுருந்தோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரெஷியஸ் திங்ஸை தான் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுப்போம்ல. அவங்க மகிழணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும், நம்ம இதை கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு வீட்டில் சாதாரணமானதெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம். எது ப்ரெஷியஸாக இருக்கோ அதை கொண்டு போய் நம்ம யாரிடத்துல அதிகமான அன்பு செலுத்துகிறோமோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம் இல்லையா? அதை போல தான் இந்த ஸ்திரீயானவள் இயேசுவிடம் ரொம்ப அளவில்லாத அன்புடையவளாக இருக்கிறாள். அதனால தான் அவள் போய் அதை வந்து விலையேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை வெள்ளைக்கல் பரணியில் கொண்டு வந்து அவர் தலையில் ஊற்றாள். இது எவ்வளோ ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவள் வந்து என் மீது அன்பு வைத்த காரணத்தினால இந்த விலையேற பெற்ற தைலத்தை அவள் வந்து என் தலையில் ஊற்றுறதுல சந்தோஷம் அடைகிறா. அதன் மூலம் தன்னுடைய அன்பை அவள் வந்து வெளிப்படுத்துகிறா. இந்த ஸ்திரீ செய்த செய்கை அவளை ஒன்றும் சொல்லாதீங்க, நற்கிரியை செஞ்சுருக்கா. அதனால் அந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்காக. அதனால் இவள் இந்த காரியம் எங்கெங்கெல்லாம் பேசப்படுதோ அப்பெல்லாம் இவள் நினைவு கூறப்படுவான்னு சொல்லுவோம். நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக விலையேற பெற்றது எதுவோ அதை நம்ம வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். விலையேற பெற்றது எது? நம்முடைய ஆத்மா. அதான் விலையேற பெற்றது நம்முடைய ஆத்மா. அந்த விலையேற பெற்ற ஆத்மாவை ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நொறுக்கி உடைத்து, ஆண்டவரே இது உமக்காக தான், நீர் வாசம் பண்ண இடம் ஆண்டவரை சொல்லிட்டு அவர்கிட்ட நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் மகிழ்வார். பிரியமானவர்களே, எது விலையேற பெற்றது அது ஆண்டவருக்கு சொந்தம், வேறு யாருக்கும் அது சொந்தம் கிடையாது. நம்முடைய கணவருக்கும், நம்முடைய மனைவிக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கோ, வேற பிள்ளைகளுக்கோ அது சொந்தம் கிடையாது. என் ஆத்துமா பாருங்க, மரித்த பிறகு சரீரம் வந்து கீழே போகுது,
ஆத்துமா தன்னை தந்த தேவனிடத்தில் போகிறது. எப்போ அந்த ஆத்துமா விலையேற பெற்றதாய் ஆண்டவர் கொடுத்ததை பரிசுத்தமாய் காத்து கொள்ளும்போது விலையேற பெற்றதாய் காணப்படுகிறது. அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது நாம் அவர் மீது கொண்டுள்ள அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அந்த அன்பின் செய்கை தான் நற்கிரியாக வெளிப்படுது. கண்டிப்பாக நிச்சயமாக நாமும் அவரோடு கூட நினைவு கூறப்பட ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென். ஊற்றினாளே சிரசின் மீது விலையேற பெற்ற தைலத்தையே அன்பினையே காட்டினாளே இயேசுவும் மனம் மகிழ்ந்தானரே. அன்பினையே காட்டினாளே இயேசுவும் மனம் மகிழ்ந்தனரே. கல்வாரி அன்பினையே கருத்துடன் தியானிப்போமாம். கல்வாரி அன்பினையே கருத்துடன் தியானிப்போமாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, தகப்பனே, கல்வாரி அன்பு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தின அன்பு. ஆனால் இந்த ஸ்திரீயோ ஆண்டவரே தன்னுடைய அன்பை உமக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு விலையேற பெற்ற அந்த பரிமள தைலத்தை உடைய சிரசில் ஊற்றி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாலே மற்றவர்களுக்கு அது புரியாதது, வீண் செலவாய் காணப்படலாம். ஆண்டவரே, பல காரணங்கள் சொல்லலாம். ஆனால் எங்களுக்கும் உமக்கும் உள்ள உறவு இப்படிப்பட்ட ஒரு அன்பாய் விலையேற பெற்ற ஆத்மாவுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நேற்றைய பதில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14. இன்றைய கேள்வி, யார் நம்முடைய இருதயங்களை தேற்றவும் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. யார் நம்முடைய இருதயங்களை தேற்றுவார், யார் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டுள்ளது.